அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த நியூ அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நமக்கு ஹெல்த் மாடியூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு புதிய டாபிக்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எவ்வாறு நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனைத்து தொடக்க, நடுநிலை, மேல்நிலை, உயர்நிலை பள்ளிகள் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து நம்ம வந்து அதற்கான ப்ரோகிராம் வந்து நடத்த வேண்டும். அதற்கான தீம்ஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு உங்க டிஎன்எஸ்சிடி ஆப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்திருப்பாங்க. அதை போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கங்க. இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பாப்அப் வரும். அந்த இன்டூ மார்க் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த் அப்படிங்கிற வெல் பிகினிங் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டை வந்து கொடுத்துக்குங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி அந்த டேட்டு காட்டுது. நாளைக்கு நீங்கள் 8ஆம் தேதி போடுற மாதிரி இருந்தால் அந்த டேட் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்ல போகிறீங்களோ அந்த டாபிக் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆரோக்கியமாக வளருதல் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டன் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஒரு டாபிக் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான வகுப்புகள் வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருக்கனால எனக்கு 5th வரைக்கும் காட்டுது. நீங்கள் மிடிலாக இருந்தால் 8th வரைக்கும், உயர்நிலை மேல்நிலை பள்ளியாக இருந்தால் அந்த வகுப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5th ஸ்டாண்டர்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸோட செக்ஷன் கேட்டிருப்பாங்க. செக்ஷன் வந்து உங்களுக்கு என்னவோ அந்த செக்ஷன் வந்து காட்டும். அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் எவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து அது சம்மந்தமான இது வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து போட வேண்டும். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஹவர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃபாகவோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது வந்து அந்த சார்ந்த புகைப்படங்களாக இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து புகைப்படம் டேரெக்டாகவே இப்படி லைவாகவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் அந்த கேமரா சிம்பிள் இருக்கும். அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாகவே புகைப்படங்களை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தீம்ஸ் வாரியாக வகுப்பு வாரியாக நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.